Hi students, welcome to VP Max. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 6th standard term 3 first chapter fractions. அதுல unit fraction part 4 நம்ம பார்க்கலாம். Comparison of unit fraction. Unit fraction அப்படிங்கிறது numeratorல பாத்தீங்கன்னா 1 அப்படிங்கிற நம்பர் இருந்ததுன்னா அது வந்து unit fraction. இப்போ பாத்தீங்கன்னா 1/7, 1/5. இது வந்து unit fraction. இப்போ இதுல கொடுத்திருக்க fractionsல எது வந்து greater than எது less than அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி அளவு இருக்க ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்கு மேலேயும் கீழேயும். இப்போ 1/7ல பாத்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை 7 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணிட்டு அதுல ஒரு பார்ட்டுக்கு மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1/7 போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 1/5 அதே அளவு இருக்க ரெக்டாங்கிள் பாக்ஸ் தான். அது வந்து 5 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணி அதுல ஒரு பார்ட்டுக்கு மட்டும் கலர் பண்ணியிருக்காங்க, ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1/5. இப்போ இதை கம்பேர் பண்ணி எது வந்து கிரேட்டர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இந்த பார்ட்டு தான் கிரேட்டர், இங்க இருக்க பார்ட்டை விட இந்த பார்ட்டு தான் கிரேட்டர் இல்லையா? இதை விட இதுதான் வந்து பெருசா இருக்கு. இந்த ரெக்டாங்கிள் ஷேப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஈக்குவலா இருக்கு. அதனால இதை நம்ம அப்படியே கம்பேர் பண்ணி இதுல எது வந்து ஷேட் பண்ண பார்ட்ல ஹையஸ்ட் பார்ட் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து அன்ஈவனா, அதாவது இது வேற சைஸ்லயும் இது வந்து அதை விட சின்னதாவோ பெருசாவோ இருந்ததுன்னா நம்ம அப்படியே பார்த்து கம்பேர் பண்ணி நம்ம ஃப்ராக்ஷன்ல எது கிரேட்டர் அப்படிங்கிறத நம்மளால எழுத முடியாது. இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து ரெண்டுத்துலயும் ஈவனா இருக்கு பாருங்க. இங்கே என்ன அளவுக்கு வருதோ அதே மாதிரி தான் இங்கே எட்ஜஸ் இந்த சைட்லையும் வருது, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் வருது. ஸோ இதை பிக்சர்ஸ் பார்த்து நம்மளால கம்பேர் பண்ணி எழுத முடியும். அடுத்தது ட்ரை திஸ் செக் பண்ணலாம். ஷேட் தி ரெக்டாங்கிள் ஃபார் த கிவன் பேர் ஆஃப் ஃப்ராக்ஷன் அண்ட் சே விச் இஸ் கிரேட்டர் அமாங் தெம். இங்கே கொடுத்துருக்க பார்ட்டில் ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பார்ட்டை வந்து ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணிவிட்டு இதில் எது வந்து கிரேட்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/3 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதே சைஸு பாக்ஸ் தான் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், என்ன சைஸோ அதே தான் இங்கேயும் இருக்குது. இதனோட லென்த்தும் பிரெத்தும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஆனால் பார்ட் டிவைட் பண்ணியிருக்க சைஸ் மட்டும் டிஃபர் ஆகுது. இங்கே 1/3. ஸோ 3 பார்ட்ஸாக இந்த ஷேப்பை டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் 1 பார்ட்டுக்கு மட்டும் நம்ம ஷேட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே பண்ணிடலாம். நீங்கள் இங்கே கலர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதே சைஸ் பாக்ஸ் இருக்குது. ஆனால் டிவைட் பண்ணது 5 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் 1 பார்ட் மட்டும் நம்ம ஷேட் பண்ணணும். இப்போ இந்த பார்ட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. எது வந்து கிரேட்டர் தானே இருக்கு? 1/3 தான் கிரேட்டர் தானே இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா இன்னொரு மாதிரி நம்ம சொல்லலாமா? இப்போ ஒரு சாக்லேட் இருக்கு. அந்த சாக்லேட்டை நீங்கள் உங்களோட பிரதர் 2 பேரை மட்டும் டிவைட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமான சாக்லேட் வரும். அதே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2 பேர் வந்துடுறாங்க. அப்போ அதே சாக்லேட்டை நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணி சாப்பிட்றீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல கிடைச்சதை விட உங்களுக்கு அந்த சாக்லேட் பார்ட் இன்னும் சின்னதாக தான் கிடைக்கும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு நீங்களும் உங்கள் பிரதரும் டிவைட் பண்ணிக்கிட்ட அந்த பார்ட்டு தான் வந்து பெரிய பார்ட். அதே தான் இங்கே. இப்போ 1/3 இஸ் டேஷ் தென் 1/5. ஸோ 1/3 இஸ் கிரேட்டர் தென் 1/5. That is 1/3 is greater than 1/5. Next இந்த சம் வரலாம். 2/5 and 5/8. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சைஸஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் வந்து ஈக்குவலான சைஸ் தான். இந்த பாக்ஸை வந்து 5 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 பார்ட்டுக்கு ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 2 பார்ட்டுக்கு ஷேட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதே சைஸான ஒரு பாக்ஸ், அதை வந்து 8 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் 5 பார்ட்டுக்கு நம்மள ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா எது வந்து கிரேட்டர் தானே இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஷேட் பண்ணுறப்பே நம்மளுக்கு தெரியுது. இது வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைன் வரைக்கும் இருக்குது. ஸோ 5/8 அப்படிங்கிறது தான் கிரேட்டர் தானே இருக்குது. ஸோ 2/5 இஸ் லெஸ் தேன் 5/8. தட் இஸ் 2/5 இஸ் லெஸ் தேன் 5/8. நெக்ஸ்ட் செகண்ட் சம். விச் இஸ் கிரேட்டர் 3/8 ஆர் 3/5? இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பிக்சர்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ இதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? கீழே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ ஈக்குவலான டினாமினேட்டர் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்பர்ஸாக கொடுக்குறப்ப நம்மளால் டிவைட் பண்ண முடியும். அப்போ 8க்கும் 5க்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே செகண்ட் சம் போடலாம்.
இப்போ 3/8 இருக்குது. இப்போ 8 டேபிள்லையும் 5 டேபிள்லையும் காமனாக வர நம்பர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இல்லைன்னா இந்த 8ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணி கூட போடலாம். இப்போ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு 8 × 5 = 40. அதாவது டினாமினேட்டரில் இருக்கிற இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி 40 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 3/8 அப்படின்றது. இப்போ 8ஐ எதால் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 40 கிடைக்கும்னு பார்க்கணும். 5ஆல். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். 3 5s are 15, 8 5s are 40. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3/5 இருக்குது. இப்போ 5ஐ எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 40 கிடைக்கும்? 8ஆல். ஸோ 8/8ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். 3 8s are 24, 5 8s are 40. இப்போ பார்த்தீங்கன்னா 15/40, 24/40 அப்படின்னு இருக்கு. ஸோ டினாமினேட்டர் வந்து 40 40 ஈக்குவலாக இருக்குது. இப்போ மேலே இருக்க நம்பர் வச்சு இதில் எது வந்து கிரேட்டர் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். 15 24 அப்படின்னு பார்த்தோம்னா 24 தான் வந்து கிரேட்டர். ஸோ இந்த 24/40 அப்படிங்கிறது என்ன நம்பர்? 3/5. ஸோ விச் இஸ் கிரேட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3/5 தான் கிரேட்டர் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் அரேஞ்ச் தி ஃப்ராக்ஷன் இன் அசெண்டிங் ஆர்டர். இங்கே கொடுத்துருக்க நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இப்போ 5 10 15 இருக்குது டினாமினேட்டரில். ஸோ இது மூணுத்தையும் ஈக்குவலான நம்பர்ஸ், அதாவது காமனாக 3 நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சி டினாமினேட்டரை ஈக்குவலாக கொண்டுட்டு வந்தால் தான் நம்மளால் அசெண்டிங் ஆர்டரில் எழுத முடியும். 10 15 இந்த 3 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 5 10 15 இந்த 3 நம்பருமே எதால் டிவைட் ஆகும்? 5ஆல் டிவைட் ஆகும். 1 5 is 5, 2 5s are 10, 3 5s are 15. ஸோ இங்கே ஃபஸ்ட் பிளேஸில் மட்டும் 1 வந்துருச்சு. அதே மாதிரி 2ம் 3யும் நம்ம அதே மாதிரி 1 கொண்டுட்டு வரணும். ஃபஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இந்த 1 அப்படியே எழுதிக்கலாம். 1 2 is 2, இந்த 3யும் அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் 1 1 1 3 is 3. So 5 2s are 10, 10 3s are 30. இதனோட எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 × 2 × 3. 5 2s are 10, 10 3s are 30. 30 அப்படிங்கிறது தான் இதனோட எல்சிஎம். ஓகேவா? இப்போ எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 3 நம்பர்ஸ்க்கும் நம்ம 30 டினாமினேட்டரில் வர மாதிரி போடணும். இப்போ 3/5 நம்ம எடுத்துக்கலாம். 5ஐ எதால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 30 கிடைக்குன்னு பார்க்கணும். 6 3s are 18, 5 6 are 30. அடுத்தது 9/10 இருக்குது. ஸோ 3/3. 9 3s are 27, 10 3s are 30. ஓகே. நெக்ஸ்ட்டு 11/15. ஸோ 11 2s are 22, 15 2s are 30. டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்க மாதிரி நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம். 18/30, 27/30, 22/30. இப்போ மேலே இருக்க நம்பர்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணி இதை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம். 18 27 22 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலர் நம்பர் டு ஹையஸ்ட் நம்பர். ஃபஸ்ட்டு ஸ்மாலர் நம்பர் 18. ஸோ இந்த 18ஓட நம்பர் எது? 3/5. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்பர். 3/5 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்பர். அடுத்தது 22/30. இது எதனோட நம்பர்? 11/15. ஸோ 11/15 அப்படிங்கிறது தான் செகண்ட் நம்பர். அடுத்தது 27/30. இது வந்து 9/10. ஸோ இதுதான் வந்து தேர்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் தி ஃப்ராக்ஷன் இன் டிசெண்டிங் ஆர்டர். இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸை நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் 20 4 12 இருக்குது. ஸோ ஈக்குவலாக வர மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் ஆகும். 5 4s are 20, 1 4 is 4, 3 4s are 12. நெக்ஸ்ட்டு இங்கே மட்டும் 1 கிடச்சிருக்கு. இங்கே 5 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 5 டேபிளால் பண்ணலாம். 1 5 is 5. இந்த 1 எடுத்து அப்படி எழுதிக்கலாம். இந்த 3 அப்படி எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணலாம். இங்கே ஆல்ரெடி 2
1 1 இருக்குது, அது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1 3 is 3. இப்போ எல்லாமே நம்ம 1 கொண்டுட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே இருக்க நம்பரை மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 4 into 5 into 3. 4 5s are 20. 20 into 3 60. ஸோ இதனோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60. ஸோ 60 வர மாதிரி இங்கே இருக்க டினாமினேட்டர் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 9/20 எடுத்துக்கலாம். 9/20 இருக்குது. இப்போ 20 எதாவது டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 60 கிடைக்குன்ட்டு பார்க்கணும். 3ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கும். ஸோ 9 3s are 27. 20 into 3 60. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 divided by 4. இப்போ 4 எதால் மல்டிபிள் பண்ணால் 60 கிடைக்குன்னு பார்க்கணும். 15 divided by 15. 3 5s are 45. 15 into 4 60. நெக்ஸ்ட்டு 7/12 இருக்குது. 12 எதால் மல்டிபிள் பண்ணால் 60 கிடைக்குன்னு பார்க்கணும். 5 ஆல். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் 5 ஆல் டிவைட் பண்ணலாம். 7 5s are 35. 12 5s are 60. இப்போ பார்த்தீங்கன்னா 27/60, 45/60, 35/60 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது இதில் எது ஹையஸ்ட் நம்பர்? டினாமினேட்டர் எல்லாமே ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ நியூமரேட்டர் மட்டும் வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் டிசெண்டிங் ஆர்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் நம்பர் நம்ம எழுதணும். இதில் எது ஹையஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 45. ஸோ 45 divided by 60 ஃபஸ்ட் எழுதணும். இது வந்து டிசெண்டிங் ஆர்டர், கிரேட்டர் நம்பர்ஸ் டு ஸ்மாலஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு 35/60. 35/60. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 27/60. 27/60. இப்போ 45/60 அப்படிங்கிறது எந்த நம்பர்? 3/4. ஸோ 3/4 greater than. நெக்ஸ்ட்டு 35/60ங்கிறது 7/12. ஸோ 7/12 greater than. நெக்ஸ்ட்டு 27/60. 27/60ங்கிறது 9/20. 9/20. ஸோ இதை நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதாவது ஹையஸ்ட் நம்பர் டு ஸ்மாலஸ்ட் நம்பர் அந்த ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த விச் இஸ் கிரேட்டர் அப்படிங்கிறதும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறது, டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுறது, இந்த சம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஷினில் கேட்பாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். அதனால் இது நீங்கள் கட்டாயமாக புரிஞ்சு வச்சுருக்கணும். 2 நம்பர் மட்டும் கம்பேர் பண்ணி கொடுக்குறப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே எடுத்து போடலாம். ஆனால் இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டரை ஈக்குவலாக கொண்டுட்டு வந்து அப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எழுத முடியும். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் அன்லைக் ஃப்ராக்ஷனோட அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பார்க்கலாம்.